Hi friends, welcome to my channel காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி கலெக்ஷனில் ஆல்ரெடி இருந்தது தான். ஒன்லி ட்ரம்ஸை மட்டும் போட்டிருக்கேன், ரைஸ் ட்ரம் மட்டும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு செட்டாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அவைலபிள் ப்ராடக்டில் ரைஸ் ட்ரம் மட்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற மாதிரி இருக்குது செட்டு. நியூவாகவும் இருக்கிற செட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நியூவாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் நிறைய பேர் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆன்டிக் கலெக்ஷன்ஸை நல்ல தரமாக குவாலிட்டியாக இருக்கும். இப்போ இருக்கிற ப்ராடக்டை விட அப்போ இருக்கிறது அந்த பித்தளையோட குவாலிட்டி நல்லா இருக்கும்னு விரும்புகிறவங்க பொண்ணுக்கு நிறைய பேர் சீராக சேர்த்துக்கிறாங்க, சீர் வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு செட்டு வேணும்னா அந்த மாதிரி கொடுத்த ப்ராடக்டை தான் அன்யூஸ்டு ப்ராடக்டாகவே இது சேலுக்கு வந்ததுனால நான் அடிஷ்னலாக இதை வாங்கி வச்சுருக்கேன். 20 கிலோ, 15 கிலோ, அந்த மாதிரி 12 கிலோ, அது மாதிரி 10 கிலோ, அந்த மாதிரி. அது லாஸ்ட்டில் இருக்கிறது ஒரு மூட்டை அரிசி 26 கிலோ அப்படியே பிடிக்கும். இதெல்லாம் 10 கிலோ, 15 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் பிடிக்கும். இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. 5 கிலோ, 2 கிலோ, 4 கிலோ எல்லா லெவல்லையும் ரைஸ் ட்ரம் அவைலபிளாக இருக்குது. இனிமே இந்த மாதிரி ட்ரம்ஸ் அவைலபிலிட்டி அங்கே குறைஞ்சிருச்சு. அதுதான் ஃபேக்ட்டு, இதுதான் உண்மை. நான் மோஸ்ட்லி நானே சில பேர்கிட்ட பார்த்தேன், வெறும் ரைஸ் ட்ரம்மாக கலெக்ட் பண்ணி சேர்த்து வைக்கிறாங்க. ஃப்யூச்சருக்காகவே செல்லர் சேர்த்து வைக்கிறத கூட நான் பார்த்துருக்கேன். ஒரு ரூம் ஃபுல்லாக கொஞ்சம் வாங்கி வச்சுருக்குறாங்க. அது ஏன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தியானவுடனே கொடுப்பாங்க போல இருக்குது. எனக்கு கிடைச்ச வரைக்கும் நான் வாங்கி வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க நான் எனக்கே ஒரு செட்டு நான் யூஸ் பண்ண வச்சுருக்கிறேன். அதே மாதிரி வேணுங்கிறவங்க இதை சொல்லுங்கள். பின்னாடி அவைலபிலிட்டி இனிமேல் பெரிய ட்ரம்மு இது மாதிரிலாம் வராது. அதாவது என்னோடய சேனலில் வராது ட்ரம்ஸ். இது பேக்கிங்கு, கொரியர் இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான காரியங்கிறதுனால அதனால் ட்ரம்ஸ் இப்போ இருக்கிறத ரேட்டும் இனிமேல் எப்படி கோல்டு ரேட்டு உயருதோ அதே மாதிரி பித்தளையோட ரேட்டுமே உயர்ந்துக்கிட்டு தான் போகும். அதோட இது சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. கோல்டு ரேட் ஏறுறப்பெல்லாம் இந்த பித்தளையோட ரேட்டும் ஏறும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் ஃப்யூச்சரில் இதோட ரேட்டு கூட தான் செய்யும். ஸோ வேணுங்கிறவங்க ஒரு செட்டாக வாங்க விருப்பம் இருக்கிறவங்களும் வாங்க முடிகிறவங்களும் அது மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை ஒரு ட்ரம்மு போதும். ஏன்னா எல்லாருமே செட்டாக வச்சுக்க தான் விரும்புகிறாங்க. எண்ணெய் கேனாக இருக்கட்டும், ரைஸ் ட்ரம்மாக இருக்கட்டும், மற்ற தூக்கு அந்த மாதிரி ஆப்பிள் தூக்கு அது மாதிரியாக இருக்கட்டும், எல்லாமே யூனிஃபார்மாக அழகாக டின்னு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு செட்டாக வச்சுக்க தான் விரும்புகிறாங்க. இந்த ட்ரம்மு எதுக்காக இப்போ பிரித்து இது போடலாம், ஒன்றுக்குள்ளே ஒன்று தேவையில்லாத சமயத்துலேயோ இல்லை கொடுக்கணுன்னா நம்ம இதை ஒன்றுக்குள்ளே ஒன்று அடக்கி அப்படியே மூடி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அப்படி தான் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு செட்டை நான் வாங்கிட்டு வந்தேங்க. இது எல்லாமே இப்போ கேஜி ரேட்டில் தான் நான் இப்போ கொடுக்குறேன், கிலோ பீஸ் ரேட்டில் இல்லை. ஏன்னா பெரிய பொருட்கள் பீஸ் ரேட்டில் இல்லை, கிலோ ரேட்டில் தான் கொடுக்குறேன். வித் கொரியர் சார்ஜஸோடு தான் கொடுக்குறோங்கிறதுனால முன்ன கொடுத்த ரேட்டை விட இப்போ குறைச்சி தான் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ இது முதல்ல வாங்கின செட்டு. அது ஒரு மூட்டை அரிசி பிடிக்கும். அது மாதிரி வரிசையாக சின்னது பெருசுமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, தேவைகளுக்காக இருந்தாலும் சரி, ஏன்னா டின் கோட்டிங் எல்லாமே இது ஃப்ரெஷ் டின் கோட்டிங், யூஸ்டு அந்த மாதிரி ப்ராடக்டாக இல்லாதனால பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் நல்லது தான் நான் நினைக்கிறேன்.